தமிழுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மனிதன் தன் ஐம்புலன்களினாலே அறிவு பெறுகிறான். ஒவ்வொரு மனிதனுடைய கௌரவமும் அவனுடைய நாக்கிலே தீர்மானிக்கப்படுகிறது. கைரேகை எவ்வாறு ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடுகிறதோ அதுபோல அவனுடைய நாக்கும் வேறுபடும். நடைமுறையில் நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள், இவன் கருநாக்கு உடையவன், நாக்கு நரம்பு இல்லாதது, எதை வேண்டுமானாலும் பேசும் என்று. அந்த மனிதன் பயன்படுத்துகின்ற சொற்களால் வருவது. நாக்கு சுவை, உணர்ச்சி, சொல் இவற்றின் அடிப்படை தளமாக கொண்டு விளங்குவது. நம் உடல் உறுப்புகளின் உள் உறுப்புகளின் சிதைவுகளை கூட நாக்கு தான் வெளிக்காட்டும். அதனால்தான் மருத்துவர்கள் இடம் சென்று உன் நோயை பற்றி நீ சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நாக்கை நீட்டு என்பார்கள், நாக்கை பார்த்து முடிவு சொல்வார்கள். அப்போ அகத்தும் புறத்தும் வெளிப்படுத்துவது அவனுடைய நாக்கு. புறத்தை அவன் சொற்களால் காணப்படுகிறான். அகத்திலே உள்ள உணர்வு அவன் நாவினுடைய தன்மையினாலே உணரப்படும். எனவேதான் வள்ளுவன் சொன்னான், யாராக இருந்தாலும் நாகாக்க, யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கா சோகாப்பார் சொல்லிழுக்கப்பட்டு என்ற குரலை வைத்தான். எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அல்லது யாராக இருந்தாலும் இனிய சொற்களை பேச வேண்டும், பயன் தரும் சொற்களை பேச வேண்டும் என்பதை உள்ளடக்கித்தான் இனிய உளவாக இன்னா குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொன்னான். வள்ளுவன் அங்கே சொன்னது யாராக இருந்தாலும் நாவடக்கத்தை பயன்படுத்த வேண்டும், இனிய சொற்களை பேச வேண்டும், இன்பமாக பேச வேண்டும், பிறரிடம் அன்பு உபசரணையோடு பேச வேண்டும் என்பதையெல்லாம் உள்ளடக்கி சொன்னாலும் கூட நாகாக்கு என்பது அந்த நாவினுடைய சுவை, உணர்வு, உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது அதில் அடங்கியிருக்கிறது. மருந்து அருந்தி அதிகாரத்தில் குறிப்பிடுவது போல நாக்கு தன் சுவையை கட்டுப்படுத்தி தான் உண்ணுகின்ற உணவை அளவாக உண்ண வேண்டும் என்பது அதிலே சொல்லப்படுவது. நாகாக்க என்பது இரண்டு விதமான சிந்தனையை, இரண்டு விதமான தன்மையை காட்டுகிறது. ஒன்று சொற்களை அடக்குதல், மற்றொன்று உணவுகளே கட்டுப்பாட்டை பயன்படுத்து. இவை இரண்டும் இருந்தால் சோகம் என்பது சோகாப்பர் இல்லை என்று சொன்னோம். அப்போ நாவடக்கம் இருக்க வேண்டும். நாவடக்கம் என்பது உணவு முறையிலே அடக்கத்தை, உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும். சொற்களை எண்ணத்திலே கட்டுப்படுத்த வேண்டும். இவை இரண்டும் சிறப்பாக கட்டுப்படுத்தப்படுமானால் அவனுடைய நாக்கு நன்னாக்காக விளங்கும். பெரும்பாலும் மாட்டினுடைய நாக்குகளை நாம் பார்க்கின்ற போது அங்கே கருப்பு புள்ளி காணப்படும். காரணம் என்னவென்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அழகால விஷம் உண்ட சிவனுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய அந்த விஷத்தை நந்தி பெருமான் தன் நாவினாலே தூய்மைப்படுத்தினான். அந்த விஷம் நந்தியினுடைய நாக்கிலே பாதிக்கப்பட்டதனாலே எல்லா மாடுகளுக்கும் நாக்கினுடைய மேல் பகுதியிலே கரும்புள்ளி காண்பதாக இருக்கும். அந்த உணர்வுகளின் மொட்டுக்கள் அவ்வாறு சொல்லப்படும். இதன் அடிப்படையில் தான் பிரதோஷ விழா வந்தது என்றெல்லாம் புராண செய்திகள் சொல்லப்படுகிறது. அப்போ யாகவராயனும் நாகாக்க என்பது உணவையும் குறைக்க வேண்டும், சொற்களையும் குறைக்க வேண்டும், குறைந்த சொற்களை நிறைந்த பயன் தரக்கூடிய சொற்களை பேச வேண்டும். வாழ்கின்ற கொஞ்ச நாளும் பிறரிடம் இனிமையாக பேசி, இன்பமாக பேசி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.